அம்மா ரிஷபத்துக்கு சொல்லுங்கம்மா. ரிஷபராசி நேயர்களுக்கு சனி பகவானுடைய பார்வை ராசி மேலதான் படுது. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வக்கர பயிற்சியில அவங்கள விட்டு விலகக்கூடிய பிரியக்கூடிய உறவு யாருமா? ஏதாவது கோர்ஸ் படிக்க போறேன், இல்ல நான் வெளிநாட்டுல போய் படிக்க போறேன், இல்ல எனக்கு வெளிநாட்டுல வேலை கிடைச்சிருச்சு, அப்படி ஏதோ ஒரு காரணத்திற்காக பேரண்ட்ஸை விட்டுட்டு குழந்தைகள் வெளியில போயிருப்பாங்க. இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற இந்த சூழல்ல சனி வக்ர பயிற்சி நடைபெற்று இருக்கக்கூடிய தருணம். இந்த தருணத்துல நம்ம வாழ்க்கையில 12 ராசிக்காரர்களுக்கும் நடைபெறக்கூடிய சாதக பாதக நிலையை தான் இந்த பதிவின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் நடக்கக்கூடிய இந்த சனி வக்ர பயிற்சியில உங்களை விட்டு பிரியக்கூடிய இல்ல விலகி போகக்கூடிய ஒரு உறவு, இந்த சனி வக்கர பயிற்சினால உங்களை விட்டு விலகக்கூடிய பிரியக்கூடிய ஒரு உறவு, அந்த உறவு யார் அப்படின்றத ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம விளக்கி சொல்ல போறோம். இவற்றை பற்றி தெளிவாக நமக்கு கூறுவதற்காக ஜோதிட துறையில ரொம்ப வருடங்களாக பல நபர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய மருத்துவ ஜோதிடர் மரியாதைக்குரிய சங்கரேஸ்வரி அம்மா நம்மளுடைய இந்த பதிவுக்கு வந்திருக்காங்க. இந்த 12 ராசிகளுக்குமான வக்கர பயிற்சியை பற்றிய சனி வக்கர பயிற்சியை பற்றிய தெளிவான விளக்கங்களை தெரிந்து கொள்ள வாங்க முதல்ல அவங்கள சந்திக்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்மா. உங்களை பார்த்தோன்னா ஒரு தைரியமே வருது. ஏன்னா சனின்னு சொல்லவே பயமா இருக்கு. நிறைய பேருக்கு இந்த சனி பகவான் அப்படின்னாலே பயப்படுறாங்க. ஆனா அவரை பார்த்து பயப்படக்கூடாது, நீதிமான் அப்படின்ற விஷயங்களை எங்களுக்கு தெளிவா நீங்க எடுத்து சொன்னாலுமே வக்கர பயிற்சி அப்படின்ற அந்த பெயர் கொஞ்சம் பயமுறுத்தலா அச்சுறுத்தலா எங்களுக்கு இருக்கு. இப்ப நடந்துட்டு இருக்கு வக்கர பயிற்சி, ஆல்ரெடி நடந்துருச்சு. இந்த வக்கர பயிற்சி எவ்வளவு நாட்களுக்கு இருக்க போகுது, இது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன சாதக பாதக நிலையை கொடுக்க போகுது, இது எல்லாவற்றையும் கடந்து ஒவ்வொரு உறவுகள் அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியம். ஆனா இந்த வக்கர பயிற்சியில நம்ம விட்டு ஒரு உறவு விலக போகுது அப்படின்ன உடனே அது என்ன உறவுன்னு தெரிஞ்சுக்கவும் நாங்க அவளா காத்துட்டு இருக்கோம். இதற்கான ஒரு அறிமுகத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா மிக சிறப்பா இருக்கும்மா. ஆர்த்தி விலாக் நண்பர்கள் அனைவருக்குமே உங்களின் மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். சனி வக்ர பயிற்சி, சனி பயிற்சியானே எல்லாத்துக்கும் பயம். ஆமா, இது குரு பயிற்சிகளுக்கு சந்தோஷமா இருப்பாங்க. அதே குரு எல்லாத்துக்கும் நல்லது கொடுக்காருன்னு கொடுக்க மாட்டாரு. சனி அப்படிங்கிறவரோ தான் பாருங்க நீதிமான். இப்ப கடுமையான ஒரு காவல்துறை அதிகாரி இருக்காரு, அதை பத்தி பயப்படுவோம்ல. ஆனா அவர் சரி நல்லதான் செய்வாரு, ஆனா பயப்படுவோம் நம்ம. அதே மாதிரிதான் சனியை பார்த்து பயப்படுற தன்மையும் பாருங்க. ஏன்னா சனி நார்மலா பாருங்க இப்ப மீனத்துல தான் இருக்காரு. மீனத்துக்கு வந்தோடனே நிறைய உலகியல் மாற்றங்கள் நம்ம எல்லாம் பயப்படக்கூடிய அவளை இருந்துச்சு. இப்ப அதே சனி வக்கரத்துல இருக்காரு. வக்கரம் அப்படின்னாலே பாருங்க சூரியன். சூரியன் தான் மொத்த கோள்களையும் மொத்த கிரகங்களையும் தன்னுடைய சக்தி மூலமாக ஆக்டிவேட் பண்ணக்கூடிய கிரகம் சூரியன். அதே சூரிய பார்வை அந்த காஸ்மிக் கதிர்வீச்சு எல்லாமே பாருங்க ஒவ்வொரு கிரகத்துக்கும் போகணும். அப்ப இப்ப சனிக்கு சூரியனோட இந்த தன்மை கிடைக்கல. அப்ப கிடைக்கல, இப்ப ஒரு சக்தி கிடைக்கல, நம்ம என்ன செய்வோம் அப்படிங்கிற பின்னோக்கி போவோம்ல. அதேதான் பாருங்க. இப்ப முன்னாடி போய்கிட்டே இருக்குன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு பதில போய்கிட்டே இருப்போம். நம்மளால முடியல, நம்மகிட்ட ஒரு சக்தி இல்லைன்னா என்ன செய்வோம், அப்படியே பின்னாடி போவோம், இல்ல அப்படியே தின்றுவோம்ல. அதேதான் பாருங்க, சூரியனுடைய அந்த காஸ்மிக் கதிர்வீச்சு கிடைக்காத காரணத்தினால சனி கிரகம் தன்னுடைய டிராவல்ல அப்படியே பின்னோக்கி ஆகுறாரு. இதை நம்ம ரிவர்ஸ் வக்ரகதி அப்படின்னு சொல்றது. அப்ப நம்ம முன்னோக்கி போறதுக்கும் பின்னோக்கி போறதுக்கும் நிறைய முறைகள் வித்தியாசம் இருக்கும். முன்னோக்கி போறப்ப நம்ம நேர்மையான சிந்தனைகள் எல்லாமே இருக்கும். அதே இது பின்னோக்கி போனா எல்லாத்துலயும் மாற்றம் வரும்ல. இதுதான் பாருங்க சனி வக்ரகதி அப்படிங்கிறது. இவர் என்ன செய்வார் அப்படின்னா, ஒருவருடைய ஜாதகத்துல ஒரு கிரகம், பொதுவாக எல்லா கிரகமே ஏதாவது ஒண்ணு வக்ரமாக இருந்ததுன்னா ராகு தவிர்த்து, ராகு இயற்கையான குணமே வக்ரம் தான், அதை தவிர்த்து மற்ற கிரகங்கள் வக்ரமாக இருக்குது அப்படின்னா இந்த சனி வக்ர காலத்துல ஒரு நன்மையை கொடுப்பார். செய்யக்கூடிய நன்மையில அதிகமா கொடுப்பார். அதே ஸ்தானத்துல அந்த சனி ஒரு கெடுதலை கொடுக்கக்கூடிய தன்மையில இருந்தாரு அப்படின்னா அதிகமான கெடுதலையும் கொடுப்பார். அதுதான் சனிக்கு பொதுவான பரிகாரம். அவரை பத்தி பயப்படவே வேண்டாம் அப்படின்னா அவங்க வீட்டுல அழுக்கு துணியை முதல்ல சேரக்கூடாது. இது பொதுவா எல்லா ராசிக்காரருக்குமே
அதே நேரத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பழக்கம் இருக்கும். ஒரு சட்டை வந்து போட்டா 4 நாளைக்கு போட்டுக்குவாங்க. நான் கழட்டிக்கிற சட்டை போடுறேன் அப்படி போடக்கூடாது. ஒரு நாள் உடுத்தின ஆடையை மறுநாள் போடக்கூடாது. அவங்க வீட்டுல உள்ள அந்த லெட்டின் டாய்லெட் ரொம்ப சுத்தமா இருக்கும். இதுகெல்லாம் இருந்தாலே வந்து சனியோட பாதிப்பு அப்படிங்கிறது வந்து குறையும். சனி வக்கரத்தை பத்தி பயப்பட வேண்டிய அவசியமே யாருக்குமே கிடையாது. இப்ப கொஞ்சம் எல்லாருமே நம்ம ரிலாக்ஸ் ஆயிருப்போம். ஏன்னா வக்கர பயிற்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த சனி வக்கர பயிற்சி எவ்வளவு நாட்கள் நீடிக்கிறதுமா? சனி வக்கரமானது ஜூலை 27 ஆரம்பிச்சு டிசம்பர் 11 வரைக்கும் இருக்குது. அதுலயும் பாருங்க அக்டோபர் மாசம் 31ஆம் தேதி வரைக்கும் குரு பகவானுடைய பார்வை சனிக்கு கிடைக்குது. கடகத்தை வந்து குரு பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனா அக்டோபர் 31க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குரு வந்து அதிசாரத்துல சிம்ம வீட்டுக்கு போயிடாரு. அப்ப சனியோட பார்வை வந்து அங்க கிடைக்கல. அப்ப அந்த அக்டோபர் 31ல இருந்து டிசம்பர் 10 வரைக்கும் இடப்பட்ட காலங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லாருமே பொதுவா கவனமா அவருக்கு உண்டான ஒரு வாழ்வியல் பரிகாரம் எடுத்துக்கங்க. உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஒவ்வொருத்தரும் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு செய்யறதுக்கு மனசு வேணும். நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம். ஆனா நமக்கு எல்லாம் நன்மையில் நடக்கிறதுனா இந்த கிரகத்துடைய வேலைகள் வந்து அப்புறம் யார் செய்யறது? அது சனிதான் நமக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் கரெக்டா கொடுக்கக்கூடியவர். கண்டிப்பா அது நம்ம இப்ப இல்ல முன் ஜென்மத்துல கொடுக்கக்கூடிய செஞ்ச நன்மை தீமைகளுக்கு ஏற்ப நம்மளுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்றாறு போல அதற்கான விளைவுகளை தான் இப்ப அவர் வந்து கொடுக்கிறாரு. இந்த விளைவின் வீரியத்தன்மையை குறைப்பதற்கு நிச்சயமா நம்ம வந்து நல்ல நல்ல விஷயங்களை, சனி பகவானுக்கு பிடித்த விஷயங்களை நம்ம செய்தோம் அப்படின்னா நிச்சயமா அதுல இருந்து ஒரு விடிவும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இருந்திரும் 12 ராசிகளுக்குமே இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னு ஒவ்வொரு ராசியா நம்ம வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த ராசிக்காரர்களை விட்டு பிரியக்கூடிய விலகக்கூடிய அந்த உறவு யார் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க போறோம். ஒவ்வொரு ராசியா நம்ம விளக்கமா பார்க்கலாம். அதற்கு முன்பு அம்மா கிட்ட, நீங்க சங்கரேஸ்வரி அம்மா கிட்ட நேரடியா கன்சல்டிங் ஆன்லைன் மூலமா எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா டிஸ்பிளேல வரக்கூடிய எண்ணுக்கு நீங்க கால் பண்ணுங்க. கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலமாக பிரைவேட்டா உங்களுக்குன்னு தனித்துவமா உங்களுடைய ஜாதகத்தை காண்பித்து உங்களுடைய வாழ்க்கைக்கான வழிகாட்டுதலை நீங்க தெரிந்து கொள்ள முடியும். இப்ப நம்ம பார்க்க போறது ரிஷபராசி அன்பர்களுக்கான சனி வக்கர பயிற்சி எப்படி அமையுது, சாதக நிலை என்ன, பாதக நிலை என்ன, உங்களை விட்டு பிரியக்கூடிய விலகக்கூடிய அந்த உறவு யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அம்மா ரிஷபத்துக்கு சொல்லுங்கம்மா. ரிஷபராசி நேயர்களுக்கு சனி பகவானுடைய பார்வை ராசி மேலதான் படுது. இப்ப கடந்த 1.5 வருஷமா படுது. அப்ப இவங்களுடைய என்னன்னா ஒவ்வொரு செயலும் பாருங்க ஒரு ஆக்டிவிட்டி இல்லாம இருப்பாங்க. சனி பார்த்தாலே உடம்புல வந்து கால்சியம் பவர் குறைஞ்சிரும். டயர்னஸா இருப்பாங்க. வயசு பிள்ளையாகட்டும், சின்ன வயசாகட்டும், பெரியாகட்டும், நம்ம அந்த கால்சியம் பவர் ரொம்ப ஒரு இதா இருக்க மாதிரி இருப்பாங்க. அப்ப ஒரு காரியம் அன்றாட வேலையில செய்யறது கூட ரொம்ப முடக்கமாவே இருக்கும். ஆனா அந்த சனி வந்து அவரே வந்து வக்கரமாகறாரு. மந்தகாரகரே வக்கரமா வேகமா ஓடுறப்ப அவர் பார்க்கக்கூடிய பாவகங்கள் இயங்க ஆரம்பிச்சிடும். அப்ப இது வரைக்கும் நீ வருமானத்துக்காக பேசாம இருந்தியா, இப்ப நீ ஓடு. ரிஷபராசிக்கு முக்கியமான நண்பரும் கூட சனி அப்படிங்கிறவர் வந்து அதனால வந்து வருமானத்தை நோக்கி ஓடக்கூடிய அமைப்புல தான் ரிஷபராசிக்கு இருக்குது. அதே சனி பகவான் வந்து பார்வையானது ரிஷபராசிக்கு 5ஆம் வீட்டையும் பாக்குறாரு, 8ஆம் வீட்டையும் பாக்குறாரு. அப்ப 5ஆம் வீட்டை பாக்குறதுனால என்ன, சனி சம்பந்தப்பட்டால் மட்டும்தான் ஒருத்தருக்கு திருமணமோ குழந்தை பாக்கியமோ கிடைக்கும். நிறைய பேருக்கு பாருங்க இந்த 7.5 சனி, சென்ம சனி, இந்த கண்டக சனி காலங்கள்ல தான் அர்த்தாஷ்டம சனி அப்பதான் திருமணம் முடியும். ஏன்னா கர்மத்தை அனுபவிக்க வைக்கிறது அவதான். அப்ப திருமணம் அது வரைக்கும் ஜாலியா சுத்திட்டு இருந்திருப்பாங்க. திருமணத்தை முடிச்சு அந்த குடும்ப வாழ்க்கையில பூட்டி வைக்கக்கூடியவரும் சனிதான். அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்களும் குழந்தை பாக்கியத்தை இப்பதான் கொடுப்பாரு. சனியோட பார்வை வந்து 5ஆம் இடத்துல பாடுறதுனால இது வரைக்கும் தாமதப்பட்ட அந்த குழந்தை பாக்கியம் முதல்ல ரிஷபராசிக்காரன் கிடைக்க ஆரம்பிக்கும். சிறப்பு. அதே நேரத்தில் 8ஆம் இடத்தை வந்து சனி வந்து பாக்குறாரு. சனி பாக்குறப்ப இவங்களுக்கு யாராவது ஒருத்தர் வந்து இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க. இவங்க குடும்பத்துல சொந்தத்துல உள்ளவங்களா இருப்பாங்க. இல்ல யாராவது ஒருத்தவங்க அந்த இன்சூரன்ஸ் போட்ட பண்ண இவங்களுக்கு வரும். ஒரு ஆயில் இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க. அது திடீர்னு வரக்கூடிய லாபம் இவங்களே அதை எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. இல்லைன்னா எப்பயாவது ஒருத்தர் சீட்டு கட்டி சீட்டுனால ஏமாந்து போயிருப்பாங்க. திடீர்னு அந்த ரூபாய் வர ஆரம்பிக்கும். எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்ட அந்த பணம் வந்து இப்ப இந்த சனி வக்கர காலத்துல ரிஷபராசிக்காரர்களுக்கு வரும். தடைப்பட்டு நின்ற பணம் வந்து திரும்பி அவங்களுக்கு வந்து வராதுன்னு நினைச்சது வந்து சேர்ந்துரும். அதனால வந்து இவங்களுக்கு அந்த பண வருமானத்தை பற்றி கவலைகள் வேண்டாம். ஆனா இப்பதான் இவங்க வந்து கொஞ்சம் முன்னேற நினைப்பாங்க. ஆல்ரெடி பாருங்க சனியோட தன்மையும் அதே தான் கொடுப்பாரு. அவருக்கு வந்து சும்மா ஓஞ்சி உட்காந்தா பிடிக்கவே செய்யாது. நீ வாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு தடை கொடுத்தாலும் ஓட அவர் தடைகள் கொடுக்கத்தான் செய்வாரு.
அந்த மனிதரை வந்து முழு மனிதரா மாற்றக்கூடிய அமைப்பு சனிதான் இருக்குது. அப்ப இந்த வக்ரச்சனி காலங்களில் ரிஷபராசிக்காரங்களுக்கு வருமானம் தடையில்லாம வந்துகிட்டே இருக்கும். ஒரு வேலை பார்க்க 2 வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. சிறப்புமா. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வக்ர பயிற்சியில அவங்கள விட்டு விலகக்கூடிய பிரியக்கூடிய உறவு யார்? இந்த வக்ரச்சனி காலங்களில் ரிஷபராசிக்கு 5ஆம் இடம் சனி பார்க்கறாருல்ல, அப்ப குழந்தைகள் படிப்பு சம்பந்தமாகவோ வேலை சம்பந்தமாகவோ அவங்களுடைய பிள்ளைகள் வந்து வெளியூர் போய் இருக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு. இந்த ஜூலை 27 இருந்து டிசம்பர் வந்து 11 வரைக்கும் பாத்தீங்கன்னா தன்னுடைய குடும்ப உறவான பிள்ளைகள் அதாவது கோர்ஸ் படிக்க போறேன், இல்ல நான் வெளிநாட்டுல போய் படிக்க போறேன், இல்ல எனக்கு வெளிநாட்டுல வேலை கிடைச்சிருக்கு, அப்படி ஏதோ ஒரு காரணத்திற்காக பேரண்ட்ஸை விட்டுட்டு குழந்தைகள் வெளியில போயிருப்பாங்க. நிறைய பேர் வந்து எல்லாம் படிச்சு முடிச்சிருப்பாங்க, வேலைக்காக வந்து ஒரு 6 மாசம் கோர்ஸ் படிக்கணும், திடீர்னு அது வந்து பிளான் பண்ணிருக்க மாட்டாங்க. திடீர்னு ஏதாவது பிளான் பண்ணி அந்த மாதிரி இந்த வெளியூர் வந்து படிக்க போறேன்பா அப்படின்னு சொல்லி குடும்பத்தை விட்டு வெளியில் போய் தன்னுடைய நல்லதுக்காக. அப்ப இது வந்து சுப பிரிவா தான் ரிஷபராசிக்காரருக்கு இருக்கு. நிச்சயமா இது ஒரு சுப பிரிவு தான், தற்காலிகமான ஒரு பிரிவாக தான் இது வந்து அமைய இருக்கு. அதனால இதை வந்து நன்மையாகவே நம்ம எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிஷபராசி அன்பர்களே, உங்களிடம் இருந்து பிரியக்கூடிய விலகக்கூடிய கிடையாது, பிரியக்கூடிய ஒரு உறவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் படிப்பு விஷயமாக நல்ல விஷயத்திற்காக வந்து விலகி செல்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தருணத்துல ரிஷபராசிக்கு ஏதேனும் வாழ்வியல் பரிகாரம் சொன்னீங்கன்னா சிறப்பா இருக்குமா? இப்ப ரிஷபராசிக்காரங்களுக்கு பொதுவாக சுக்கிரன் வீடு வேற, இவங்களுக்கு 5ஆம் வீடு அப்படின்னாலே வந்து புதனுடைய வீடு தான் வருது. அப்ப இவங்க வந்து என்ன செய்யணும், படிக்கிற குழந்தைகளுக்கு தன்னுடைய குழந்தைகளுக்கும் படிப்புக்காக வெளியில போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது ஒரு சுப பிரிவா இருக்குது. அப்ப அந்த சுப பிரிவு ஒரு நல்லதா நடக்கணும்ல, வெளியில இடத்துக்கு வெளியில போறாங்க செய்யறாங்க, ஒரு நல்ல ஒரு விஷயமா அவங்களுக்கு நினைச்சு போன காரியங்கள் ஜெயமாகி வரணும். அதுக்கு வந்து பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு ஒரு ஆரம்ப பாடசாலை ஒரு கவர்மெண்ட் உதவியால படிக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு சின்ன குழந்தைங்க 1ல இருந்து 5 வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கிற அறையில வந்து காத்தாடி வாங்கி மாட்டணும். அது அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி 1ஓ 2ஓ ஏதோ ஒண்ணு அந்த காத்து அவங்க உள்ள இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மன மகிழ்ச்சி. பிள்ளைகளுக்கு பாருங்க வேர்த்து போய் எப்படியோ இருக்குங்க. அப்படி வந்து காத்தாடி வாங்கி கொடுக்குறப்ப அது இவங்களை செலவுலையும் மாட்டி விடணும். அது குட்டீஸ்களா இருக்கணும், சின்ன குழந்தைகளுக்காக அதை அனுபவிக்கிறதும் பாருங்க குட்டீஸ்களா இருக்கணும். அப்படி இருக்கிறப்ப இவங்களுக்கு பெரிய அளவுல அந்த குழந்தைகள் வைத்து குழந்தைகளுடைய படிப்பு வேலை விஷயங்களுமாகட்டும் ஒரு மனசுல இருக்கிற கவலைகள் சரியாகக்கூடிய வாய்ப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கு. நிச்சயமா. ரிஷபராசி அன்பர்களே, இந்த வக்ர சனி பயிற்சி உங்களுக்கு சாதகமான நிலையில அமையணும் அப்படின்னா குழந்தைகள் இருக்கக்கூடிய மழலை பள்ளியா இருக்கலாம், குழந்தைகளுடைய சிறு காப்பகமா இருக்கலாம், இந்த மாதிரி இடங்களுக்கு குழந்தைகளுக்கு காற்று தரக்கூடிய காற்றாடி வாங்கி அதை வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமா இதை வந்து மறக்காம செஞ்சு பாருங்க. சனி வக்ர பயிற்சி ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான ஒரு பிரிவையும் ஒரு விலகலையும் கொடுக்கும் அப்படின்ற விளக்கத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாம ரொம்ப அழகான வாழ்வியல் பரிகாரங்களையும் எங்களுக்கு எடுத்து சொன்னீங்கம்மா. மிக்க நன்றி. நன்றிம்மா. சங்கரேஸ்வரி அம்மா மருத்துவ ஜோதிடர் ரொம்ப அற்புதமா இந்த சனி வக்ர பயிற்சியை பற்றிய விளக்கங்களை நமக்காக கொடுத்துருக்காங்க. நான் மீண்டும் உங்களுக்காக சொல்றேன், அவங்க கிட்ட நீங்க வந்து பிரைவசியா தனித்துவமா உங்களுக்குன்னு கன்சல்டிங் எடுக்கணும் அப்படின்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் தயாரா காத்துட்டு இருக்கு. டிஸ்பிளேல இருக்கக்கூடிய அந்த எண்ணுக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கான வழிகாட்டுதல் நிச்சயமாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல நல்ல ஆன்மீக தகவல்களோடு ஜோதிட ரீதியான பரிகாரங்கள் வழிபாட்டு தலங்களோடு மீண்டும் உங்களை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாங்கள் சந்திச்சுக்கிட்டே இருப்போம். இந்த பதிவை உங்க அன்பின் மூலமாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.